அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 3 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏப் இருக்கு இல்லையா, அதோடைய பிளட் எசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போது இவங்க 3 பேருமே எங்கே இருக்காங்கன்னா, அந்த ஏப் இருக்கக்கூடிய குகைக்கு வெளியில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் கேட்குறான், ஓப்பனாகவே கேட்குறான், என்னப்பா நம்மளால் முடியுமா, செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்குறான். ஷாவதியா என்ன சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படிங்குது. அப்போ எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வா உள்ளுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குகைக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அது பயங்கரமாக கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்குப்பா. நம்ம ஹீரோ பார்க்குறான், ரைட்டு இதுதான் சரியான சந்தர்ப்பம், வந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறான். ஷாவதியா என்ன சொல்லுது, நம்ம வேணா போயிட்டு அப்புறமா வரலாமா அப்படிங்குது. ஏய் என்ன சொல்கிற நீ, உன்னை நம்பி தானே உள்ளுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டா, இல்லைடா அது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்க்கல அப்படிங்குது. இவன் என்ன சொல்கிறான், உன்னால் முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறான். சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அது கண்ணு முழிச்சிருமா. ஆஹா கண்ணு முழிச்சிடுச்சுரா, ஓரம் போங்க ஓரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்சான் நடப்பான் பாருங்க, அமைதி அமைதின்னு அந்த மாதிரி நடந்து போகிறாங்க. இருந்தாலும் போகிற வழியில் எதையோ மெரிச்சிடறாங்கப்பா. சத்தம் கேட்ட உடனே இது உஷாராயிடுது, சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஷாவதியா என்ன பண்ணுதுன்னா, இவன் மேலே ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு இவன் இருக்கிறத தெரிய விடாமல் மறைச்சிடுது. இப்போது அந்த பீஸ்ட் வந்து மறுபடியும் போய் படுத்துருச்சு. அப்போது ஷாவதியா என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாரு அது தலையில் கொம்பு தெரியுதா உனக்கு, அங்கே இருந்து பிளட் எசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, சொல்லிட்டல இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறான். ஆனால் அந்த ஏப் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு திரும்பி படுக்குதான். திரும்பி படுத்தா பரவாயில்ல, விஷ வாயு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இவனை தாக்கிடுச்சுப்பா. அது தாக்குனதில் இவன் மேலே ஒரு ஷீல்டு போட்டுருந்ததில்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டிஸப்பியர் ஆகிப்போச்சு. இப்போ அந்த ஏப்பால் எதையோ மோப்பம் பிடிக்க முடியுது, அது மறுபடியும் சுற்றி சுற்றி பார்க்க ஆரம்பிக்குது. இவனுமே என்ன பண்ணுறான், அது நிற்கிற அந்த பாறைக்கு கீழே ஸ்பேஸ் இருக்குது, அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறான். லிட்ரலாக இவனுக்கு மேலே தான் நின்றுட்டுருக்கு. சுற்றி சுற்றி பார்த்தது கீழே பார்த்ததுன்னா சார் காலி. ரைட்டு இன்னையோட நம்ம சோழி முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஷாவதியா என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு எலும்பு துண்டை எடுத்து தூரமாக போட்ட உடனே அந்த சத்தத்தை கேட்டு அது அந்த பக்கமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. எப்பா சாமி டேய், இன்னைக்கு என் சோழி முடிஞ்சிருக்கும், நல்ல வேலை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஷாவதியா சொல்லுது, ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்குது. அதான் அவன் சொல்கிறான், உன்னையெல்லாம் நம்பவே முடியாது அப்படிங்கிறான். அதுக்கு ஷாவதியா என்ன சொல்லுது, நானெல்லாம் ரியல் டிராகனே சாப்பிட்டோம் போடா அப்படிங்குது. இப்போ நம்ம ஆள் எதையோ மோப்பம் முடிச்சிட்டாப்புல, என்னடா இது உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகுது. அங்கே போய் பார்த்தா அந்த பிளட் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இதை ஷாவதியா என்ன சொல்லுதுன்னா 1000 பீஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுது. இதை செய்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, எல்லா பீஸ்டாலையும் இதை செய்யவும் முடியாது. அதாவது இந்த ஏன்ஷியன் பீஸ்ட் இருக்குல்ல, அதில் ஒரு சில பீஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அறிவு அப்படிங்கிறது இருக்குது. இதை செய்யணும் அப்படின்னா ஏகப்பட்ட பீஸ்டோடைய அந்த பிளட் எசன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த ஒரு ஃப்ரூட்டு மட்டும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணா ஸ்டேஜுக்கு போய்ட்டு வரான். யார், அந்த பீஸ்ட்டு. அதுக்கு தான் அது இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இது என்ன சொல்லுது, நீ மட்டும் இதை ரிஃபைன் பண்ணுன்னு வச்சுக்கோ, உன்னோட ஸ்ட்ரென்த்து வேறு லெவலில் போய்டும்டா அப்படின்னு உடனே, அப்புறம் அதுக்கு வெயிட் பண்ணுறோம், இந்த எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படிங்கிறான். அது என்ன சொல்லுது, டே ஒரு நிமிஷம் இரு, இந்த ஏன்ஷியன் பீஸ்ட் இருக்குல்ல அது அவ்வளோ ஈஸி கிடையாது, இதில் அதோடைய மார்க் அப்படிங்கிறத விட்டுருக்கோம், யாராவது எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ அதுக்கு தெரிஞ்சிடும், அவங்க லொக்கேஷனை ட்ராக் பண்ணி வந்து கொன்னே போட்டுரும் பார்த்துக்கோ அப்படிங்குது. இது என்னடா இது கையில் கிடச்சது வாயில் போட முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அதான் ஷாவதியா சொல்லுது, அதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்டர்ரா, இந்த மார்க் எப்படி மறைக்கணும்னு எனக்கு தெரியும், வெயிட் பண்ணி பாரு அப்படிங்குது. இவனும் உன்னெல்லாம் நம்ப முடியாதே அப்படிங்கிறான். கீழே இருக்கு இல்லையா அந்த புலிக்குட்டியே, அதுவுமே நம்பாதன்ற மாதிரியே தலையாட்டுது. ஷாவதியா பார்க்குது, டேய் இந்த பாடுறா, இந்த செஞ்சு காட்டுறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மார்க்கை மறைய வச்ச உடனே அதை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து ஓட்டத்தை எடுக்கிறாங்கப்பா. எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் பிரச்சனை பண்ணானுங்களா, அவனுங்க பார்க்குறானுங்க, டே பையா மறுபடியும் நீயா, எவ்வளோ தைரியண்டா உனக்கு அப்படின்னு கேட்குறானுங்க. இவன் பார்க்குறான், ஐயோ மறுபடியும் இவனுங்களா, என்னடா இது ஒரே பிரச்சனையாக போச்சேன்னு யோசிக்கிறான். அப்போ அங்கே ஒரு எல்டர் இருக்கான், அவன் கேட்குறான் யார் அந்த பையன் அப்படின்ன உடனே இவனுங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறானுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அவன் வந்தான், இங்கே இருக்க வந்து ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து நம்ம பெர்மிஷன் இல்லாமல் எடுத்துக்கிட்டான் அப்படின்ன உடனே 3 பேரும் கீழே இறங்கி வராங்க. இப்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா, எப்பா நான் வந்து தெரியாமல் தான் இந்த பக்கம் வந்தேன், உங்கள் ஹர்ப்ஸை கூட நான் தெரியாமல் தான் பறித்தேன், வேணா நான் பறிச்சது திரும்ப கொடுத்துட்றேன் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போகிறான். ஆனால் அந்த ஆள் விடுற மாதிரி தெரியல. அவன் என்ன சொல்கிறானா, தம்பி ஒரு நிமிஷம் இரு, நீ பாட்டு எங்கே போய்கிட்டே இருக்க, எங்கள் செக்டாரில் பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டோம் சரியா, நீ வந்து காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறான். என்னடா காம்பன்சேஷன் அப்படின்னா, இவன் ஒரு ஸ்டோரேஜ் பேக் வச்சுருக்கான்ல அதை கொடு, உன்னோட ட்ரெஷர்ஸ் எல்லாம் கொடு, அப்போ வேணா நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்ன உடனே இவன் விட்டுருவானா, கோவம் வருது, சண்டை போடலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த ஆள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான்ப்பா. அப்போ ஷாவதியா என்ன சொல்லுது, உள்ளுக்குள்ளே இருந்து, இந்த பேர் நீ பிளட் ஃப்ரூட் வச்சிருக்கல, அதில் ஒரு ஃப்ரூட் எடுத்து கொடு, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படிங்குது. இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாருங்க மன்னிச்சுக்கோங்க, உங்கள் அளவுக்கு நான் ஸ்ட்ராங் இல்லை, நான் உங்கள் ஆப்போனண்ட்டும் இல்லை, ஒத்துக்கிறேன், என்கிட்ட வேணும்னா ஒரு ஃப்ரூட் இருக்குது நான் அதை தரேன், இதை காம்பன்சேஷனாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இருந்தாலும் பார்க்குறான், பார்த்துட்டே இருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்கவன் என்ன தெரியுமா சொல்கிறான், டேய் என்னடா ஒரு
broken ஃப்ரூட்டை வச்சு எங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படிங்கிறான். அந்த எல்டர் பார்க்குறான், ஒரு நிமிஷம் இருறான்னு சொல்லிட்டு, சரி தம்பி ஃப்ரூட்டை கொடு அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நான் கொடுக்குறேன், ஆனால் என்ன நீ உயிரோட விடுவேன் என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த பாரு நீ அந்த ஃப்ரூட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இரு அப்படிங்கிறாப்புல. ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் ஃப்ரூட்டை கொடுத்துட்றான். சரிப்பா கிளம்புன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான் அந்த எல்டர். இப்போது இவனுங்க கேட்குறானுங்க, ஏங்க போய் இந்த ஃப்ரூட்டுக்காகவா அவனை அமுச்சு விட்டீங்க அப்படின்ன உடனே, உங்களுக்குலாம் தெரியாது வாயை மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சந்தோஷமாக போயிட்டான். இப்போ ஷாவதியா பார்க்குது, போங்கடா போங்க, இனிமேல் தான்டா மேட்னி ஷோ ஆரம்பிக்க போகுது அப்படிங்குது. இன்னொரு பக்கத்தில் அந்த பீஸ்ட்டு பயங்கர கோவத்தில் இருக்குங்க. ஏன்னா அந்த ஃப்ரூட்டை காணும்ல, எல்லாத்தையும் அடித்து உடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த செக்டார்கிட்ட போகிறாங்க நம்ம ஆட்கள். என்னடா இந்த செக்டார் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதனால தான் இந்த அளவுக்கு திமிரா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷாவதி என்ன சொல்லுது, அந்த ஒரு பீஸ்ட் வரட்டும், இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டோம், அதுக்கப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம அதோட பிளட் எசன்ஸை எடுத்துக்கலாம் அப்படிங்குது. இப்போ இந்த ஆள் போனான் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்டார் மாஸ்டர் இருக்கான். அவனை போயிட்டு க்ரீட் பண்ணிவிட்டு அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் பார்க்குறாரு, என்ன உன் முகத்தில் பயங்கரமான சந்தோஷம் இருக்கே, பயங்கரமாக வேட்டையாடிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஃப்ரூட்டை எடுத்து காட்டுறாங்க. அவரும் பார்க்குறாரு, ஆஹா பயங்கர பவர்ஃபுல்லான ஸ்பிரிட் ஃப்ரூட்டாக இருக்கேடா, பரவாயில்லடா, இதை மட்டும் நீ ரிஃபைன் பண்ணனா பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுவேன் அப்படிங்கிறாரு. அவனும் அதான் சொல்கிறான், ஆமாங்க இதை ரிஃபைன் பண்ணி நானும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்னா உங்கள் அளவுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறான். அதான் இருந்தாலும் யோசிக்கிறான், நல்ல வேலை இதை நம்ம வளைச்சி போட்டோம், இந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்குது, நம்ம மட்டும் சான்ஸ் கிடைச்சா அந்த ஒரு ஏப்பை எப்படியாவது கொன்னுணும்டா, அப்போ நமக்கு இன்னும் நிறைய ட்ரெஷர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போது இவங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷாவதேவ் என்ன பண்ணுது, அந்த ஒரு மார்க்கை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுது. இப்போ அந்த ஏப்புக்கு இவங்க இருக்க லொக்கேஷன் தெரிஞ்சு பயங்கர வேகமாக இங்கே கொலவெறி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேரும் என்னடா இது தேட்டரில் இன்னும் படமே போடலன்ற லெவலுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்தா மாதிரி அந்த ஒரு ஏப்பம் வந்துடுச்சு, வந்து இந்த ஒரு செக்டாரை வந்து தாக்க ஆரம்பிக்குது. இப்போ இவங்க பார்க்குறானுங்க, என்னடா இந்த ஏப் எதுக்குடா நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது, ஏன்னா இப்போ தான் சொன்னானுங்க சான்ஸ் கிடைச்சா அது கொல்லணும்னு, சொல்லி முடிச்சோன்னே வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது கீழே இருக்கவங்க எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணி ஒருத்தனை தூக்கி போடுது பாருங்க. அவன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு செக்டார் மாஸ்டர்கிட்டே போய் விழுந்துட்டான். அந்த மனுஷன் பார்க்குறான், டே பவர்ஃபுல் ஆட்கள் எல்லாரும் வாங்கடா, ஃபார்மேஷனை செட் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். இவனுங்க ஃபார்மேஷனை செட் பண்ணுறான். அந்த ஒரு டைமில் அது அங்கே இருக்கவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த ஒரு பீஸ்டையுமே எதிர்த்து அடிக்குது. இருந்தாலும் இந்த ஒரு பீஸ்ட் எதுக்காக வந்திருக்கு, தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே மொத்தமாக பணையம் வச்சு அது என்ன பண்ணியிருக்கு, அந்த ஒரு ஃப்ரூட்டை செஞ்சுருக்கு. இதை ஒருத்தன் கொண்டு வந்துட்டான் அப்படின்னா சும்மா இருக்குமா, அந்த ஒரு ஃபார்மேஷனை அது உடைக்குதுப்பா. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னடா இந்த பீஸ்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஷாவதேவ் என்ன சொல்லுது, அந்த ஸ்வாட் செக்டார் இன்னையோட முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே அந்த செக்டார் மாஸ்டர் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஃபார்மேஷனை சரி பண்ணி மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த ஒரு அட்டாக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அந்த ஒரு ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உடம்புலையும் தெம்பு கிடையாது, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, யுவான் பில்ஸ் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி மறுபடியும் ஃபார்மேஷனுக்கு பவர் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. எல்லாரும் வாங்கடா, இன்றைக்கி நம்ம சாகிற வரைக்கும் சண்டை போடுறோம்டா அப்படிங்கிறான் மனுஷன். இப்போது அங்கே நிறைய அந்த ஸ்வாட்ஸ், அதாவது எனர்ஜி ஸ்வாட்ஸ் மாதிரி வந்து அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணால் பரவாயில்ல, அதில் ஒரு அட்டாக்ல என்ன நடக்குதுன்னா, அதுக்கு 2 கொம்பு மாதிரி இருக்குது, அதில் ஒன்று கட் ஆகிடுது. இதுக்கு மேலே அந்த பீஸ்ட் சும்மா இருக்குமா, உங்களை விடமாட்டேன்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வேற லெவலில் வேகமாக வருதுங்க. செத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி வருது. வந்து அடிச்ச அடியில் ஃபார்மேஷனும் காலி, அந்த பீஸ்ட்டுக்குமே பயங்கரமாக அடிபட்டு கீழே விழுந்துருச்சு. இப்போ இந்த மாஸ்டர் பார்க்குறான், என்னடா நடக்குதுங்க, இவ்வளோ அடி வாங்கி கீழே விழுந்திருக்கு, ஆனால் அது நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ தான் அந்த மனுஷன் கேட்குறான், டே அந்த ஃப்ரூட்டை வெளியில் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எடுத்து பார்த்தா அந்த ஏப்போடைய மார்க் அதில் இருக்குது. ஏண்டா அதில் ஏப்போட மார்க் இருக்குது, இதே எதுக்குடா இங்கே எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், மார்க்கா, இதுக்கு முன்னாடி இந்த மார்க் இங்கே இல்லையா அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள கீழே இருந்த பீஸ்ட் மேலே வந்துருமா. உடனே அந்தாலும் என்ன பண்ணுறான்னா, இவங்கிட்ட இருந்து அந்த ஃப்ரூட்டை வாங்கி தூரமாக தூக்கி போட்டுறான்பா. அதுவுமே ஓடி போச்சு. நம்ம ஆள் பார்க்குறான், ரைட்டு நமக்கான வேலை வந்துருச்சு, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இவருக்கு சரியான கோவம், ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறை விட்டுறாரு. இவன் பார்க்குறான், அந்த பையன் தான் இதை பண்ணியிருப்பான், விட மாட்டேன்டா அவனை அப்படிங்கிறான். இன்னொரு எதிரி ஆட் ஆகிட்டானா நம்ம லிஸ்ட்டில். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, குகைக்குள்ளே போகிறாங்க. அந்த பீஸ்ட் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, ரொம்ப டயர்டாக இருக்குது. அதான் ஷாவதேவ் சொல்லுது, இதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே பாரு நான் வந்து அதை ஹிப்னடைஸ் பண்ணுறேன், நீ அந்த பிளட் எசன்ஸை எடுத்துரு அப்படிங்குது. ஸோ பிளான் பண்ண மாதிரியே இவன் வந்து பிளட் எசன்ஸை எடுத்துக்கிட்டே இருக்கான். ஷாவதேவ் என்ன பண்ணுது, அதை வந்து ஏஞ்சிக்க விடாமல் ஹிப்னடைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதான் சொல்லுது, டே சீக்கிரம் எடு, அது மட்டும் ஏஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படிங்குது. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே பிளட் எசன்ஸை எடுத்தாச்சு, ஆனால் அதுவுமே ஏஞ்சிச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.